அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா பேத்தியை வளர்க்குறது அப்படின்ட்டு நிறைய வேலைகள் இருந்தனால உங்களோட பேச டைம் இல்லை. இப்போ கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறி இருக்குது. கொஞ்சம் ஏதோ உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பாசம் வைங்க, தப்பு இல்லை. அது பார்த்து வைங்க, இல்லை அதிகமாக வைங்க, ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு வைக்கிறாங்களா, நீங்களும் வைங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனசுக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்துக்கங்க. இப்போ நல்ல பாசம் வச்சுட்டு திடீர்னு மாறக்கூடிய சூழ்நிலையும் அவங்க இருப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு நம்ம நேசிச்சிருக்கோம். அவங்க பாசத்தை விட்டு விலகிறப்ப நம்மளும் நம்மளை பாசம் எவ்வளோ வைக்கிறாங்களோ அந்தளவுக்கு வைக்கிறோம். அதே மாதிரி அவங்க தூக்கி இந்த பந்து விசிறி போடுற மாதிரி போனால் அது பாட்டுக்கு போட்டுங்க. அந்த அளவுக்கு மனசை திடப்படுத்தி வச்சுக்கோங்க. மனசுக்குன்னு ஒரு திடம் இருக்கணும். அந்த திடம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓவராக அனுபவிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஹை ஹை டாட்டா பை பைன்ட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? மனசை விடுவீங்க, போயிட்டு தொங்குவீங்க. நிறைய இந்த இன்சிடெண்ட் ஏன் நடக்குதுன்னா எதிர்பார்ப்புகள் தான். எதிர்பார்க்காதீங்க. பாசம் வைக்கிற வரைக்கும் நீங்கள் பாசம் வைங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கங்க. உங்களுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அவங்க அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது ஒரு வெற்றியில் கொடுக்கும். எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அளவோடு எந்த அளவுக்கு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வைங்க. எதாக இருந்தாலும் தாங்கிக்கூடிய திடத்தை உங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ.